குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். வாயில் என்ன போட்டு அரைச்சிட்டு இருக்க? சக்கரவள்ளி கிழங்கு. எனக்கு ரெடியாக வச்சிருக்க கேப்பண்ணு. இப்போதான் போட்டேன். கோவில் போயிட்டு வந்துட்டியா? சாமியாரா மாற்றியா? சாமியாரா மாறல. ஐயப்பனை போய் பார்த்துட்டு அன்னதானம் கொஞ்சம் பரிமாறிட்டு. நீங்கள் என்ன வியாழக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கியா? நாளைக்கு கார்த்திகை தீபம் க்ளீன் பண்ணியிருக்கியா? ரெண்டுமே தான். கார்த்திகை தீபம் வருது இல்லை நாளைக்கு. இன்னைக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான். ஆனால் குங்குமத்தை வச்சு செட் பண்ண மாட்டேன், வச்சிருவேன். மழை அடிக்குது, தண்ணி கிண்ணி சாரல் பட்டுச்சுன்னா நாளைக்கு தான் செட் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இது வந்து சாதம். பிரசாதம் வந்து சாப்பிடல. பிரசாதம் சாப்பிடல, காலி ஆயிடுச்சு. நிறைய மாலை இன்னைக்கு இருமுடி கட்டின்னு போறாங்க நிறைய ஜனம். அதனால எல்லாரும் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னதானம் போட்டு அமைச்சதால சாதம் ஏறல. சாம்பார் நிறைய மீந்துச்சு. நீங்க சாம்பாராவது எடுத்துன்னு போங்கன்னு அறிஞ்சு சரின்னு கொஞ்சம் சாம்பாரும் ரசமும் தக்காளி தொக்கும் வந்து மலைக்கு போறவங்களுக்குலாம் சப்பாத்தி செஞ்சு கட்டி கொடுத்து அமிச்சாரு. அந்த கட்டி கொடுத்து அமிச்சதுல தக்காளி தொக்கு கொஞ்சம் இருந்தது. இது மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போய் தான் அவனும் சாப்பாடு வாங்கி தரேன்டார். நான் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ அதே தான் எங்களுக்கும். இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், சாதம் வச்சு. நீ பார்த்தியா? மீனா எங்கே எடுத்துன்னு வந்துருக்கோம்? யாருன்னா சமைக்க வாங்கன்னு தூக்கின்னு வந்துட்டு இருக்கோமோ? மீன் பிடிக்க தெரியாதா பறவைக்கு? ஆமாம், இங்கே மீன் வந்திருக்கும் வெளியே. ஆமாண்டா, ஞாபகம் இல்லை. மழை பெஞ்சு தண்ணி நிறைய போகுது, மீன் எங்கன்னா அந்த அடிச்சுன்னு வந்திருக்கோம். என்ன மீன்? கட்லா மீன் வாங்க. அதுவா சாப்பிட்டு வரேன். சிவாஜி ஒரு படத்தில் அப்படியே வாயில் விட்டு சாப்பிட்டு வரேன். அது வந்து சமைச்சது என்ன மீன்? அது ஆறா மீன் சொல்லுவாங்க. ஆற்றுல பிடிச்ச ஆறா மீன். அப்படியே போட்டு பிடிச்சி குழம்பு வச்சு இப்படி ஒவ்வொரு ஃபுல்லாக. இன்னும் சைடு ரொம்ப க்ளீனாக இருக்குது. எங்கள் ஃபுல்லாக காலையில் மழையில் சும்மா லைட்டாக தூரல்லே பெருக்கி வரணும். எனக்கு இன்னும் கச்சன்னு இருந்தால் பிடிக்க மாட்டேன். குட் ஈவினிங் மாதாஜி. என்ன பண்ண போகிறேன்? குங்குமம் வைக்க போகிறேன். மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணுறேன். நான் 2 கலரை மிக்சிங் பண்ணின்னு இருக்கேன். இது ரொம்ப ரெட்டாக இருக்குல்ல, ரத்த ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல மெரூனும் சேர்ந்து ஒரு குங்கும கலர் ஆக்க போகிறேன். மெரூன் குங்குமம். ரொம்ப டார்க்காகவும் வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சிகப்பாக வச்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் விளக்கலாம். அதுக்காக மிக்ஸ் பண்ணுறேன். ரெட்டு பாதி மெரூன் பாதி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். வெரி குட். இப்போ பெரிய கலரு. நாளைக்கு கார்த்திகை தீபம். விளக்கெல்லாம் கழுவிட்டியா? ஊற வச்சிட்டியா? விளக்கெல்லாம் புதுசாக தான் இருக்குது. நாளைக்கு காலையில் எடுத்து தண்ணியில் போட்டு அப்படியே அலசி வச்சுக்கலாம். வெரி குட். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை காலி பண்ணிவிட்டு அந்த விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த மழையால் கசன்னு ஒரு வேலையும் சீக்கிரம் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தானே. பொங்கல் கிளீனிங் ஒன்று இருக்குது. பொங்கல் அடுத்த மாதம் தானம்மா? அடுத்த மாதம் இல்லை, ஒரு மாதம் தான். 30 நாள் இப்படி ஓடிடும். அதுக்குள்ளே அந்த வேலை ரெடி பண்ணணும். என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நான் நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். நீங்கள் 1 மாதம் கழிச்சு பண்ண வேண்டியது யோசிக்க. ஆமாம், இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கழுவு தேவையா? மளிகை சாமான்லாம் கழுவி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். இல்லாமல் இவ்வளோ செலவு இருக்கு. இன்னும் சாமிங்க தான். முருகர் இருக்கார். இது எப்போ வாங்கின முருகர்? இது வந்து அப்போ சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கி வந்தது. இது ஆயிடுச்சு. நானும் அப்பா வந்து பழனியில் வாங்கினேன். நீங்கள் வாங்கி வந்தது. இது 10 வருஷம் மேலே இருக்காது, 15 வருஷமே இருக்கும். அந்த வீட்லேயே வச்சுருந்தோமே. இவர் விநாயகர். இது வந்து இந்த தலையில் கூடையில் வச்சு விற்பாங்கள்ல, பீங்கா சாமான்லாம். அந்த காலத்தில் அந்த ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வந்து சௌபியும் அமலாவும் 2 பேரும் சேர்ந்து, நீ தான் 3 பேரும் சேர்ந்து அவங்கள கூப்பிட்டுட்டீங்க வீட்டுக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த விநாயகர் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினீங்க. அப்பத்துலேருந்து இவர் பூஜை ரூம்லேயே கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் என்னமோ பூஜை ரூமுக்கு வந்துட்டார். பூஜை ரூம்லேயே தான் இருக்கார். ஏன்னா இவர் பீங்கானில் செஞ்சவர். இது வந்து நம்ம கலாசேஸ்திரால் வாங்கின சுவாமியே பாபாஜி. இவர் சாமியே சரணம் ஐயப்பா. இதுவும் அவங்க அப்பா வாங்கினது தான். சபரிமலை போகும்போது இது ரொம்ப வருஷமாக இருக்குது. 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கார் இவர். 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம ஐயப்பன். அப்பா விபூதியெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவார். இது வந்து இந்த கோமாதாவும் குபேரரும்
இந்த அன்னலட்சுமி, இது 3 ஒன்றா வாங்கினது சென்னையில். சௌபி நீ தான் போனீங்க. ஆமாம், நீ அப்பா சௌபிலாம் போனீங்க, அப்போ வாங்கினது இது 3. நல்ல நல்ல தரமாக நல்லாயிருக்கும், பொருள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது இவங்க 2 பேர் வந்து விநாயகர் வந்து எங்கே போவார், அப்போ ஒரு கோவில் போவார், அந்த கோவிலில் வந்து அந்த பையில் போட்டு கொடுத்தது 2 விநாயகர். இது வந்து ஆமை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் வந்து அப்படி சொல்லி இது பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து ஆமை என்னன்னா பொறுமை, நிதானம், அமைதி, அதுக்கெல்லாம் உருவானது தான் இந்த ஆமை. ஆமை வந்து ஜெயிச்ச கதை தெரியும்ல உனக்கு, முயல் கூட. பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலான்றதுக்கான உதாரணம் இவர் வந்து பெருமாளோட அவதாரமாக ஏதோ சொல்லுவாங்க, பெருமாளோடது. அதனால் பெருமாள் வைக்கும் போது இவரை வைப்பேன். இப்படி தான் வைக்கணும், இப்படி வைக்கக்கூடாது, இறங்கு முகம் வைக்கக்கூடாது, ஏறு முகம் இப்படி வச்சுட்டா இது வச்சா நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இவரை வச்சுருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரல, அப்படியே சுமூகமாக தான் போகுது. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீ எல்லாருக்கிட்டையும் ஒன்றே வேண்டுவியா, ஒன்று வேண்டுவியா? புரியல. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரே விஷயத்த வேண்டுவியா, ஒன்று வேண்டுவியா? இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒன்னே தான் வேண்டுறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து அது எப்படின்னா அவனா இவங்களுக்குள்ளேயே ஒரு டீலிங் வச்சு அவன் செய்வான், இவன் செய்வான், இவன் செய்வான், அவன் செய்வான், அவங்களே நினச்சி யாருமே செய்ய மாட்டாங்கன்னா இவங்க எல்லாம் சொந்தக்காரர் தானேப்பா. இவங்க எல்லாம் சொந்தக்காரர் தான். ஈஸ்வரோட புள்ள, இவர் ஒரு புள்ள, விநாயகர் ஒரு புள்ள, பெரிய புள்ள, அடுத்த புள்ள, இவர் சின்ன புள்ள. சரி, யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டா பார்த்தாதா? எல்லார்கிட்டையும் கேட்டால் எல்லாம் கலந்து யோசனை பண்ணி அவங்க கால்குலேஷன் போட்டு, இந்த ஒரு படத்துல மேலேருந்து ஒரு புக்கு விழுமே, கனவுலயே வாழ்ந்து இருக்க நீ, அந்த மாதிரி புக்கு விழுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு சாமி செய்யாதான்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது, செஞ்ச வரைக்கும் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கணும். அதனால வச்சு வழிபடுறேன்ப்பா. இவங்க எல்லாம் ஒண்ணுதான்ப்பா நமக்கு. அன்னலட்சுமி அன்னம் கொடுப்பாங்க, குபேரர் ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாரு. இவர் வந்து என்ன சொன்னா தன்வந்தரி, அவர் அவங்களா தன்வந்திரி, அவங்களாம் அவளாம் தெரியாது. லேசாக பார்த்தா பொண்ணு மாதிரி தான் இருக்குது, பையன் மாதிரியே துண்டு போட்டிருக்கு, ஏதோ ஒரு சாமி. இது ஒரு அன்னலட்சுமி. இவங்க வந்து காசிக்கு போயிட்டு வந்தாங்க ஒருத்தவங்க, வயசானவங்க, அவங்க கொடுத்த அன்னலட்சுமி. இது வந்து இதுவும் உன் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தான்ல, ஃப்ரெண்டு ஃபேமிலி போயிட்டு வந்தாங்க, அவங்க கொடுத்தது. யாரு? லலித், அவங்க வச்சு கொடுத்தது. இந்த எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். இது இந்த சங்கு, இந்த சங்கம் இதுவும் 2 கொண்டு கொடுத்தான். இதில் வாங்கினது காசிக்கு போயிருக்கும்போது வாங்கினது, அது நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் இந்த கொடுத்த சாமின்னு ஒன்று வந்துட்டு அது பூஜை வச்சுருவேன் என்னதான் இருந்தாலும். இது அப்பா வந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது வாங்கினது, எனக்கு கல்யாணம் ஆனால் அடுத்த வருஷம். நாளைக்கு போவார். நாளைக்கு போவார். இன்னைக்கு என்ன மழை காத்த, ஒரு வாட்டி வெள்ளத்தில் அடிச்சு இந்த மிதந்துச்சு ரோடெல்லாம் மரம், பயந்து சாமியெல்லாம் வேண்டுறேன், கடவுளே அப்பா மழை சமயம் அடிக்குது. அப்பவும் ஃபோன் பண்றாரு, வீட்டு உள்ள விளக்கேத்து, மலையில ஏத்துன்றாரு. அங்க மலையில ஏத்தணும்னு இங்க ஃபோன் டக்குன்னு பண்ணுவார், ஏத்துன்னுவாரு. ஏத்தி பூஜை பண்ணணும். சிவபெருமான் கூட்டு வந்துவார். அது ஒரு சக்தி ஆச்சா. இது வந்து எங்க அம்மா வீட்டில் கொடுத்தது தீர்த்தம் வைக்கிறதுக்கு, வாழைப்பூ சொம்பு குட்டி. இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து இந்த கலசம் வைக்கிறது, 101 கலசம் அந்த மாதிரி வைப்பாங்க, அதுலேருந்து நமக்கு வந்தது. அந்த மாதிரி நிறைய சொம்பு இருக்குது. நான் 2 வச்சுருக்கேன் பூ வைக்கிறதுக்காக, காமாட்சி அம்மா விளக்கு. இது வந்து சௌபிக்கும் அமலாக்கும் கல்யாணம் ஆகும்போது சாமான் வாங்குவோம்ல, பூஜை சாமான், அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். அப்படி வாங்கினது தான் இந்த தட்டு. இதே மாதிரி 2 தட்டு இருக்குது, மேலே எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. தட்டு வந்து ஸ்ரீபுரம், அங்கே போய் ஸ்ரீபுரம் அம்மா இது இருக்குல்ல, நாராயணி கோயில் போகும்போது டிக்கெட் வாங்கிட்டு உள்ள 250 ரூபா நினைக்கிறேன் ஒரு டிக்கெட். வேலூர் தங்க கோயில், அந்த சாமி பேர் நாராயணி அம்மா. அவங்கள பார்த்துட்டு வந்து நம்ம உள்ள பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி தட்டு வச்சு கையில் ஒரு ஸ்வீட்டு, கையில் கட்டுற கயிறு, குங்குமம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. சாமி ஃபோட்டோவும் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தட்டு தான் இது. அப்படி போய் வந்து சேர்ந்தது தான் பாரு, 1 2 3 4 5 அது மாதிரி நிறைய சேர்ந்து அப்பப்போ போகிறதால அது சேர்ந்து இவ்வளோதான் என்னோட பூஜை சாமான். இது வந்து இதுவும் அப்பா கேரளாவுக்கு போயிட்டு தான், சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கினது தான். இது அழகாக குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே பூஜை ரூமில் வச்சுக்கிட்டேன். இதே தான் ஏற்றுறது, காமாட்சி விளக்கு ஏற்றுறது. இது எங்கள் அம்மா வீட்டில் என் கல்யாணத்துக்கு கொடுத்த சீதனம். பொட்டு வைப்போமா? பொட்டு வைக்கிறது தான் இப்போ வேலை. எல்லாம் பொட்டு வச்சிடுறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டுலேருந்து பண்ணுறியா? தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாமான். இப்போ குங்குமத்தெல்லாம் வச்சு அப்படியே வச்சுருவேன். மழை பெஞ்சுதுன்னா உள்ளே தான் எல்லா தீபமும் ஏற்றணும்.
மழை பெய்யலைன்னா நல்லா வெளியெல்லாம் வச்சு அகல் வச்சு ஏற்றுவேன். நாளைக்கு காலையில் தான் பூஜை ரூம் செட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ மழையை நம்பி செட் பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு காலையில் செட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம செட் பண்ணுறதே கார்த்திகை தீபத்தெல்லாம் பார்க்கலாம். பாய்.